என் அன்பான பிள்ளைகளே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும் உங்களுக்காக சில அறிவுரைகள். இதை நீங்கள் பின்பற்றும் பொருட்டு உங்கள் ட்ரேடிங் வாழ்க்கை மேன்மை அடையும். முதலாவதாக, அவசரப்படாதே, நேரம் வரட்டும். ஓப்பனிங்ல ஜம்ப் ஆகாதே. ஃபர்ஸ்ட் 15 முதல் 30 வரை நிமிடங்கள் அப்சர்வ் பண்ணு. விளக்கம்: சரியான நேரம் வரும்போது செயல்படு, அதுவரைக்கும் அமைதியாக இரு. இரண்டாவதாக, முதலை காப்பாற்றுவது லாபத்தை விட முக்கியம். ஸ்டாப் லாஸ் மஸ்ட். கேபிட்டல் சேவ் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட். விளக்கம்: உன் செல்வத்தை காத்துக்கொள். மூன்றாவதாக, பேராசை அழிவுக்கு வழி. ஸ்மால் ப்ராஃபிட் வந்தா புக் பண்ணு, ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவாய்ட் பண்ணு. விளக்கம்: அளவுக்கு மீறினால் அது விஷம். பேராசை கொண்டால் எப்பேற்பட்ட ராஜ்யமும் தாங்காது. நான்காவதாக, திட்டமில்லாதவன் தோல்வி அடைவான். என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் ப்ரீ பிளான் பண்ணு. ரேண்டம் ட்ரேட் பண்ணாதே. விளக்கம்: திட்டமிட்டவன்தான் வெற்றி காண்பான். ஐந்தாவதாக, ஒரே நாளில் எல்லாம் வேண்டாம். தினமும் ப்ராஃபிட் பண்ணணும், நீ பிரஷர் வேண்டாம். லாஸ் டே நார்மல் தான். விளக்கம்: ஒவ்வொரு நாளுக்கும் அதன் சுமை உண்டு. ஆறாவதாக, சோதனை நேரத்தில் அமைதி காப்பாற்று. லாஸ் வந்தா ரிவெஞ்ச் ட்ரேட் வேண்டாம். காம் மைண்ட் தான் பெஸ்ட் ட்ரேடேஸ். விளக்கம்: அமைதி உள்ளவன்தான் நிலைத்திருப்பான். இறுதியாக, மார்க்கெட் வேகமா ஓடும், ஆனா டிசிப்ளின் உள்ளவன்தான் சர்வைவ் பண்ணுவான். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. அதைக் கொண்டு சரியான முறையில் வாழுங்கள், என் அன்பான பிள்ளைகளே.